அனைவருக்கும் வணக்கம். லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே பார்த்துருக்கிறோம். பட் இந்த வீடியோவில் இதில் இருக்கிற அந்த பேசிக்கான ரிசல்ட்டை தான் பார்க்க போறோம். நம்மளோட பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற கண்டென்ட் வந்து கண்டினியூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் கண்டினியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த லிமிட்டோட பேசிக் ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சாதான் அதை நம்ம கண்டினியூட்டியில அப்ளை பண்ண முடியும். ஸோ வாங்க இதுக்கான பேசிக் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது இதுதான் அதுக்கான நோட்டேஷன். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லிமிட் x tends to a plus f of x ஓட வேல்யூவும் எல்லா இருக்கணும். லிமிட் x tends to a minus f of x ஓட வேல்யூவும் எல்லா இருக்கணும். ஸோ இந்த a மைனஸ் இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பேரு, a பிளஸ்க்கு பேரு ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பேரு. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் x tends to a f of x equal to l ன்னு எழுதணும்னா ஸோ ஒரு பாயிண்ட் அந்த ஏன்ற பாயிண்ட ஏவுக்கு ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் ஏவுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் கிடைக்கிற அந்த லிமிட் வேல்யூ சேமா இருக்குது. அப்படி இருந்தாதான் கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதா மீனிங். இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஏவுக்கு இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். பட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னா இந்த ஏ மட்டும் கொடுக்க முடியாது, ஏவை தவிர்த்து மிச்சம் இருக்கிற வேல்யூஸ். ஸோ அது பாசிபிளி வெரி க்ளோஸ் டு ஏ, ஏவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற பாயிண்டா அதை நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் ரிசல்ட், இஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் தென் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f of x whole power n exist. அதாவது லிமிட் x tends to a f of x exist ஆகணும். அதே மாதிரி இது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா லிமிட் x tends to a f of x whole power n எக்ஸிஸ்ட் ஆகும். இப்படி இருந்ததுன்னா என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா this is limit x tends to a f of x whole power n ஓட வேல்யூவும் this is equal to limit x tends to a f of x whole power n ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அதாவது லிமிட்டை இந்த பிராக்கெட்டுக்குள்ள பவர் n-க்குள்ள நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறது மீனிங். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிட்டு பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இல்ல ஃபர்ஸ்ட் பவர் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டு லிமிட் அப்ளை பண்ணாலும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது தான் நம்ம சம் ஒருவேளை நம்மள கேட்டா அதை அப்ளை பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் டினாமினேட்டர்ல இருக்கணும். ஸோ இப்படி இருந்தா ஃபார்முலா என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இந்த என் பவர்ல இருக்கிற என் ஃப்ரண்ட்ல வரும், ஏ பவர் என் மைனஸ் ஒன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ரிசல்ட். இதெல்லாம் நமக்கு தெரியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x பை எக்ஸ். ஸோ இதோட வேல்யூ 1. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இதே மாதிரி தான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 e பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். இதோட வேல்யூ 1 தான். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த லோபிதால் ரூல் அப்ளை பண்ணி கூட இதுக்கான ஆன்சர் நம்ம போடலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x பை எக்ஸ் இதோட வேல்யூ எனக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸோட பிளேஸ்ல 0 சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ நமக்கு sin 0 வரும், டினாமினேட்டர்ல 0 வந்துடும். ஸோ 0 பை 0ன்னு ஆன்சர் வரும், ஏன்னா sin 0 0 தான். ஸோ இதுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல இருந்தா நம்மால லோபிதால் ரூல் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேரு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் கிடையாது, லோபிதால்ஸ் ரூல். ஸோ அந்த மேத்தமெட்டிஷியனோட நேம் அது.
ஸோ இவரோட தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்து f of x ஒரு ஃபங்க்ஷன், g of x ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நியூமரேட்டர் செப்பரேட்டாகவும் டினாமினேட்டர் செப்பரேட்டாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணா கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அப்ப நமக்கு லிமிட் x tends to 0, அது இதுக்கான வேல்யூங்க நான் எழுதுறேன். ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் வந்துடும், எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணா 1ன்னு வந்துடும். ஸோ காமனா நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். பட் லோபிதால்ஸ் ரூல் அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அதுக்கு அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சாதான் இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 0 கொடுத்தோம்னா காஸ் 0 வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்க இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம அந்த ரூலை யூஸ் பண்ணி கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட், ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் டென்ஸ் டு 0 a பவர் x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். e பவர் x இருந்தா 1ன்னு பார்த்தோம், a பவர் x இருந்தா திஸ் இஸ் log a பேஸ் ன்னு அர்த்தம். தட் இஸ் a மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. ரீசன், லாகோட டொமைன்ல நெகட்டிவ் நம்பர் வராது, பட் அதோட ரேஞ்சில் நெகட்டிவ் வரும். ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 பை எக்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இ, அதாவது இ பவர் 1. இன்னும் கரெக்டா சொன்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால 1. சப்போஸ் இந்த இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் கே பை எக்ஸ் இருந்ததுன்னா இங்க இ பவர் கே அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுவோம். ஸோ இதே ரூல் தான், இதே ப்ராப்பர்ட்டி வேற மாதிரியும் வரும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே ரூல் தான் இது. எக்ஸ் கால்ட்ரா 1 பை எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இதே ஃபார்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு சில சம்ஸ் நம்மள லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி கேட்டா, ஒருவேளை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 5x டிவைடட் பை sin 2x இது மாதிரி கேட்டா இதுக்கு என்ன லிமிட்? ஸோ நம்ம லோபிதால் தியரம் அப்ளை பண்ணி ஆன்சர் போடலாம், இல்ல அப்படின்னா லிமிட் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ லிமிட் கான்செப்ட் படி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x பை எக்ஸ்னா நமக்கு ஆன்சர் 1ன்னு பார்த்தோம். அதே தான் tan x பை எக்ஸ்னாலும் ஆன்சர் 1 தான். ஸோ அதன்படி இதை எழுதணும்னு நினைச்சோம்னா நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா லிமிட் போட்டுக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த tan 5xக்கு tan 5x பை 5x அப்படின்னு எழுதிக்கலாம். பட் இப்போ நம்ம எக்ஸஸா போட்டிருக்கிறோம், அதனால அந்த 5 மேல மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஹோல் டிவைடட் பை, அதே மாதிரி இங்கவும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இருக்கிறது sin 2x பை 2x டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். அதே மாதிரி 2 இங்க போடுறேன். இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும், 2 2 கேன்சல் ஆயிடும், 5 5 கேன்சல் ஆயிடும். ஸோ இதே ஆன்சர் தான். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இந்த 5 எடுத்து முன்ன போட்டுக்கலாம், இந்த 2 எடுத்தும் ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். அப்ப நமக்கு sin x பை எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற ரூலுக்கு வந்துடும். அந்த மாதிரி இங்க 2x பை எக்ஸ் இருக்குது, இங்க 5x பை எக்ஸ் இருக்குது. அப்ப சிம்பிளா ஆன்சர் 5/2 அப்படின்னு சொல்லிடலாம். இது நம்ம லோபிதால் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் லென்த்தியா போக கூட சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் இதே ரிசல்ட்டை யூஸ் பண்ணி, ஏன்னா இது எல்லாமே நமக்கு கண்டினியூட்டிக்கு தேவைப்படும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 3 பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ் பிளஸ் 2 இந்த மாதிரி சம் கொடுத்தா, ஸோ நம்ம பார்த்துருக்கிறோம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் என்ன நமக்கு ஃபார்முலா 1 பிளஸ் கே பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு இருந்தா நமக்கு ஆன்சர் இ பவர் கே அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்கு, ரொம்ப ஈஸியாவே செய்ய முடியும். பட் இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படியே சம் தேவைப்பட்டதுன்னா அதில் அப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 3 பை எக்ஸ் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு ஒரு முறையும், லிமிட்ல இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல எழுதிருவோம். ஸோ 1 பிளஸ் 3 பை எக்ஸ் ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். பேஸ் ஈக்குவல், பவர் ஆட் பண்ணா இதே ரிசல்ட் தான் வரப்போகுது.
ஸோ இந்த லிமிட் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாகவும் நம்மளால பிரிச்சு எழுதிக்க முடியும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 3 by x whole power x. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே பார்த்துருக்கிறோம். ஸோ இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 3 by x whole ஸ்கொயர்னு வரும். ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இது அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். இ பவர் கே, கேவோட பிளேஸ்ல இங்க 3 இருக்கு. அப்போ இ பவர் 3ன்னு வந்துடும். இங்க எக்ஸ் கிடையாது, அதாவது ஃபங்க்ஷன் கிடையாது, வெறும் நம்பர் தான் இது. ஸோ அதனால சாதாரண ஃபார்முலாவே அப்ளை பண்ண போறோம். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா டினாமினேட்டர் சோ பிக் அப்படின்னா இந்த வேல்யூ கண்டிப்பா நமக்கு 0 ஆயிடும். அதாவது நம்பர் பை இன்ஃபினிட்டிவ் 0, 1 ஸ்கொயர் 1னே வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ பவர் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைனலா இந்த இன்ஃபினிட்டிவ் லிமிட்ஸ் வந்தா எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 2x பிளஸ் 5x கியூப் டிவைடட் பை 1 பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2x கியூப். இங்க பாருங்க, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இந்த மாதிரி ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது டிகிரி 3 3 இந்த மாதிரி ஈக்குவலான டிகிரி இருக்குது அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ எப்படி அதை நம்ம செய்ய போறோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இதுல இருக்கிற அந்த மேக்சிமம் டேர்ம் வெளியே எடுத்துடுறோம், எக்ஸ் கியூப். அப்போ உள்ள நமக்கு 1 by x கியூப் வரும், பிளஸ் 2 by x ஸ்கொயர் வந்துடும், பிளஸ் 5ன்னு இருக்கும். ஸோ அதே தான் டினாமினேட்டர்லயும் எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துடுறோம், 1 by x கியூப் பிளஸ் 1 by x பிளஸ் 2ன்னு வரும். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடும். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணா நம்பர் பை இன்ஃபினிட்டி எல்லாமே 0வா மாறிடும். இந்த 5ம் இந்த 2 மட்டும் தான் நிற்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 5/2. சிம்பிளா பார்த்த உடனே சொல்ல முடியும். நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கிற அந்த டிகிரி ஈக்குவலா இருந்து இன்ஃபினிட்டிவ் லிமிட் இருந்ததுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் தான் இதுக்கான ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் ஒன். இதுலயே செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, சப்போஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 2x பிளஸ் 5x கியூப், அதே டேர்ம் இந்த டினாமினேட்டர்ல ஈக்குவலா இல்லாம இந்த நியூமரேட்டரோட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, 1 கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்மளால வெளியெடுக்க முடியும். இல்ல மேக்சிமம் டேர்ம் இங்க எக்ஸ் கியூப் இதே மாதிரி வெளியெடுத்தா இந்த மாதிரி வருமா பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துடுறோம். அப்போ 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 by x கியூப், அதே மாதிரி இங்க 2 by x ஸ்கொயர், இந்த இடத்துல 5ன்னு இருக்கும். ஸோ டினாமினேட்டரோட மேக்சிமம் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ வெளியே எடுத்தோம்னா 1 by x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2 by xன்னு வரப்போகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். பட் இங்க எக்ஸ் அப்படியே தான் நிற்கும். அப்போ நமக்கு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னா ஆன்சரே இன்ஃபினிட்டின்னு வரும். சிம்பிளா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ எந்த கேஸ்ல லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருதோ கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கிற கர்வ் கண்டினியூஸும் கிடையாது அப்படின்னு இனி பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன். இதுல இங்க வந்து டினாமினேட்டர் கம்மியா இருக்கு, ஒருவேளை நியூமரேட்டர் கம்மியா இருக்குன்னா இதே சம்ம லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பிளஸ் 2x பிளஸ் 5x ஸ்கொயர், டினாமினேட்டர் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x கியூப்னு இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வெளியெடுக்கும் போது மேல எக்ஸ் ஸ்கொயர் தான் வெளியெடுக்க முடியும். 1 by x ஸ்கொயர் பிளஸ் 2 by xன்னு வரும், பிளஸ் 5. டினாமினேட்டர்ல எக்ஸ் கியூப் வெளியெடுக்கலாம், அதாவது இங்க லிமிட் இருக்கும். எக்ஸ் கியூப் வெளியெடுத்தீங்கன்னா 1 by x கியூப் ஆயிடும், பிளஸ் 1 by xன்னு வரும், பிளஸ் 2ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிட்டு இந்த 1 by x அப்படியே நமக்கு நிற்கும். இப்போ 1 by இன்ஃபினிட்டிவ்ன்றது ஆன்சர் கோஸ் டு 0ன்னு வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். டிகிரி ஈக்குவலா இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி லிமிட் இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் தான் ஆன்சர். நியூமரேட்டர் அதிகமா இருந்ததுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டினாமினேட்டர் அதிகமா இருந்ததுன்னா லிமிட் கோஸ் டு 0. இந்த 3 ஆன்சர் தான் இதுக்கு வரும். ஸோ இந்த லிமிட்ல ரொம்ப அதிகம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதுல நமக்கு அந்த கண்டென்ட்டும் இல்லை.
பட் கண்டினியூட்டிக்கு கண்டிப்பா வேண்டும். ஸோ கண்டினியூஸ்க்கும் லிமிட்ஸ்க்கும் நம்ம என்ன எக்ஸஸா பார்க்க போறோம் அப்படிங்கிறத இங்க ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூட்டி வரும்போது அந்த டாபிக்ல இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது லிமிட் அப்படிங்கிறது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு எழுதணும். ஸோ இதுக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லெப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்குது, ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்குது. அது ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் போதாது, அது ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கணும். அது எதுக்கு? இந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்ல லிமிட் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இதே கண்டினியூஸ்க்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிச்சமா சொல்ல போறோம். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு சொல்ல போறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்ல போறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லோட எது மிச்சமா வரப்போகுதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டைரக்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குற வேல்யூவும் நமக்கு எப்படி வரணும்? அந்த லிமிட்டுக்கே ஈக்குவலா வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் 3ன்னு கொடுத்துட்டு இது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் அதாவது 2 பிளஸ் நம்ம செக் பண்ணுவோம். அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது 2 கிட்ட போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே போனா 2 பிளஸ் 3 5 தான் வரும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் போனாலும் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ 5 தான் வரும். அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் பிளஸ் 3ன்னு இருக்கு. அந்த ஏ ஓட வேல்யூ தான் 2. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸாக்டா 2ன்னு கொடுக்கணும். அப்பவும் 2 பிளஸ் 3 5ன்னு வரும். ஸோ எப்போ இது 3 ஈக்குவலா இருக்குதோ அப்பதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கண்டினியூட்டியா அதாவது கண்டினியூஸா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது மொத்தத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி எழுத போறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் எக்ஸும் அந்த எக்ஸுங்கிற இடத்துல 2ன்னு கொடுக்குற ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. எதுக்கு ஈக்குவலா இருக்குது? அந்த லிமிட் என்னது? 5. இதுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்குதுன்னு அர்த்தம். பட் லிமிட்டுக்கு இது தேவை கிடையாது, இது மட்டும் இருந்தாவே போதும். ஸோ அப்ப நம்ம கண்டினியூஸ்ல பார்க்க போறது ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸஸா பார்க்க போறோம். அந்த டென்ஸ் டு வேல்யூவை தவிர்த்து எக்ஸாக்ட் வேல்யூவும் கொடுத்து பார்க்கணும். எக்ஸாக்ட் வேல்யூலயும் அதே ஆன்சர் வந்ததுன்னா அதை நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.